இவங்க வீட்டிலே ஒரு வகுப்பு போட்டுட்டோம். திருவுந்தியார் திருக்குளிட்டுப்படியார் ரெண்டும் ஒரே நேரத்தில் படிக்கிறோம். அவங்களே பண்ணிடுவாங்க. போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி அம்மையப்பர் திருவடிகள் முருகப்பெருமான் திருவி வணங்கி வகுப்பை தொடங்குவோம். அருள் திரு அம்பலவான தேசியருடைய பண்டார சாத்தர் நமச்சிவாய மாலையில் எத்தனாவது மந்திரம்? 32வது மந்திரம். 31 முடிச்சிட்டோமா? அது முடிச்சிட்டோம். மூடர்கள் கழிப்பால் குருநிந்தை செய்து கத்துவதற்கு நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்கிறார்ல, கத்துறாங்கன்னே சொல்கிறாரு. 32வது மந்திரம். திருவாவடுதுறையில் விளங்கும் குரு நமச்சிவாய குருவே திருக்கோயிலில் வழிபாடு செய்பவரை சிவமாக்குவாய், பிராக்கெட்டில் இன்பம் நுகரச் செய்வாயின்னு அர்த்தம். சிவமாக்குவாய். கோயிலை இடிக்க விரும்புவோருக்கு கோயிலையும் கொடுத்து அதற்கு உடைப்பதற்கான உடம்பையும் நீ கொடுக்கிறாய். பிறகு அவர்களை உறுதியாக நரகத்துக்கு அனுப்புகிறாய். இது எவ்வாறு பொருந்தும்? மந்திரத்தை படிங்க. இடிப்பார்க்கு கோயில் உடல் ஈந்தும். கோயில் உடல் ஈந்தும்னா இடிக்கிறதுக்கான உடம்பையும் கொடுக்குற. பிரேரித்தும், பிரேரித்துனா செலுத்துதல். சைவ சித்தாந்தத்தில் பிரேரக காண்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், பிரேரக காண்டம்னு சித்தியார் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம இங்கே படித்தோம் உண்மை விளக்கம் படிக்கும்போது. பிரேரக காண்டம்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அது பிரேரித்தல்னா செலுத்துதல். பிரேரித்தும் கொடுப்பாய் நரக குடி வைப்பது எவ்வாறோ எடுப்பாய் திருக்கோயில் ஏத்துவார் நீயாய் தொடுப்பாய் தென்னாவடுதுறை நமச்சிவாயனே. சரியா? தொடுப்பாய்ங்கிறதுக்கு அழகானன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. தொடுப்பாய்னா அழகான. வாங்க. எடுப்புனா சிறப்புன்னு அர்த்தம். எடுப்புன்னா சிறப்பு. அவருடைய நடை எடுப்பாக இருக்குது அப்படின்னா சிறப்பாக இருக்குது. வாங்க சிவாயன். மந்திரத்தின் பொருள் பாருங்க. அதாவது குருவை இது பண்ணுறாரு. ஒரு செய்தி சொல்கிறார். திருக்கோயில் வழிபடுபவரை சிவமாக்குவான். ஒரு செய்தி. குரு கோயில் வழிபாடு செய்வரை சிவமாக்குகிறார். அதற்கு எப்படி பொருள் எடுக்கணும்னா, அதாவது திருக்கோயில் வழிபாடு எதில் சேருது? சரியையில் சேருது. அப்படின்னா சரியை மார்க்கியை கிரியை மார்க்கி ஆக்கி அப்படி பொருள் எடுக்கணும். கோயில் வழிபாடே ஒருத்தருக்கு சிவமாம் தன்மையை தராது. சரியை மார்க்கியை கிரியை மார்க்கி ஆக்கி, கிரியை மார்க்கியை யோக மார்க்கி ஆக்கி, யோக மார்க்கியை ஞான மார்க்கி ஆக்கி சிவமாக்குவார். கோயில் வழிபாடே ஒருத்தருக்கு சிவமாம் தன்மை என்ன செய்யாது? தராது. இதே நீங்கள் பக்குவப்பட்டவங்களுக்கு கோயில் வழிபாடு வச்சு பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகரை போல, திருஞான சம்பந்தரை போல பக்குவப்பட்டவங்களுக்கு
எதுனா இது 12ஆம் நூற்பாவில் வச்சு பார்க்கணும். குருலிங்க சங்கமத்தில் வச்சு பார்க்கணும். அவங்க கோயிலுக்குள்ளே போன உடனே சிவமாம் தன்மையில் தான் இருப்பாங்க. பக்குவப்பட்டவங்களுக்கு பக்குவப்பட ரெண்டாக பிரிக்கணும். எல்லாரையும் கோயிலுக்குள்ளே போனோன்னு சிவமாக்க முடியாது. ஞானசம்பந்தருக்கு 3 வயசில் ஞானப்பால் கிடைச்சது. ஞானப்பாலே கிடைக்காமலே செத்துடுறானே. ஞானம் கிடைக்காம ஞானப்பால் கிடைக்கிறதுக்கு ஞானம் கிடைக்காமலே செத்துடுறானே. இப்போ ஞானசம்பந்தருக்கு கோயிலில் 3 வயசில் சிவமாம் தன்மை. ரெண்டாக பார்க்கணும். நம்மை போல் ஆரம்ப நிலை சாதகருக்கு அடுத்த நிலையை தருவார்னு அர்த்தம். அடுத்த நிலையை தருவார். நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தா முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த கோயிலே காட்டும். பண்டார சாத்திரத்தில் இருக்குது. கோயில் தான் குருவையும் சங்கமத்தையும் தரும். பண்டார சாத்திரத்தில் இருக்குது. குருவை தருவதும் கோயில் தான், சங்கமத்தை தர்றதும் கோயில் தான். இப்போ கோயில்னு ஒன்று இருந்ததுனால தானே நான் கோயிலுக்கு வந்தேன். கோயில்னு ஒன்று இருந்ததுனால தான் நீங்கள் வந்தீங்க. சரியா? இதே நம்ம வீட்டில் தான் இதே மாதிரி சந்திக்கலாமன்னா, ஆனால் அது சந்திக்கிறதுக்குரிய இடம் கோயில் தான். டாக்டர் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். டாக்டர் கேம்ப் போடுறேன்னு நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார். என்ன வேணாலுமா வருவார். டாக்டருக்கு ஸ்டாண்டர்டு பிளேஸ் என்னது ஹாஸ்பிட்டல். இறைவனுக்கு ஸ்டாண்டர்ட் பிளேஸ் எது தான்? கோயில் தான். சரியா? அதனால் பண்டார சாத்திரம் ஆமாம், நீங்கள் கோயிலில் தானே முதல்ல வகுப்பு கேட்குறீங்க. அதே மகாலிங்க சாமி கோயிலில் 10-15 வருஷத்துக்கு வந்து நான் பேசியிருக்கிறேன், பாடியிருக்கிறேன். ஆமாம், திருவாசகம் முற்றோதலில் கலந்துருக்கிறேன், பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம் அதே கோயிலில். அந்த இந்த அண்ணன் சொல்கிறாருல்ல, 12 சொல்கிறாருல்ல. பண்டார சாத்திரம் சொல்லுது, கோயில் தான் குருவை காட்டும், கோயில் தான் சங்கமத்தை காட்டும். அதனால் இதை ரெண்டாக புரிஞ்சுக்கணும். ஆரம்ப நிலைக்காரர்களுக்கு அடுத்த படி கிடைக்கும். என்னது ஞானிகளுக்கு அவங்க கோயில் அவங்களுக்கு எதற்குரிய இடம், சிவமாம் தன்மையை அனுபவிக்கிற இடம். அடுத்து அந்த கோயிலை வச்சே சொல்கிறார், இடிக்கிறதுக்கு கோயிலையும் காட்டுறீங்க, இடிக்கிறதுக்கு வேண்டிய உடம்பையும் கொடுக்குறீங்க, பிறகு நரகம் கொடுக்குறீங்கிறத கேட்குறார். அந்த ரிலேட்டிவாக தான் சொல்கிறார். மேலே சொல்கிறதும் கீழே உள்ளதும் ரிலேட்டிவாக இருக்குது. அந்த கோயிலை இடிக்கிறதுங்கிறத ஏன் எடுத்தார்னா, நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னேன் உங்களுக்கு. ஒரு 10 மந்திரம் இப்படி எதிர்மறையாக வருகிறது. இந்த கேள்வி கேட்குறாரு, நீங்களே எல்லாம் உதவி, நீங்களே நரகம் கொடுக்குறீங்க, 10 கேள்வின்னு வச்சுருக்குறாங்க. அதில் முதல்ல ஒரு செய்தி சொன்னேன். என்ன செய்தின்னா, அவர் எதெல்லாம் பேசுகிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடாது. திருடுறதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடக்கூடாது அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்திலேருந்தே. அதே மாதிரி இல்லற விதிகளை மீறக்கூடாது, மீறுறத சொல்கிறாரு, மீறக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் அதே தான். கோயிலை இடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, சமயநெறிக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கோயிலை இடிக்கிறதுங்கிறது சமயநெறிக்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழக அரசியலில் ஒரு அரசியல்வாதி நான் மினிஸ்டராக இருந்த காலத்தில் நான் இத்தனை கோயில்களை இடிச்சிருக்கிறேன்னு பெருமையாக சொன்னார் ஒருத்தர். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடுங்க, அது ஒரு பெருமையாக சொன்னார். அவர் அப்படி சொன்னார்னா அவருக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இல்லாதவங்களால தான் அப்படி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கடவுள் பக்தி இல்லாதவங்களும் சொல்ல முடியும். கோயிலை இடிக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை. கோயிலை இடிக்கிறதுங்கிறது சமயநெறிக்கு மாறான செயல்பாடுகள் கூடாதுன்னு அர்த்தம். அதில் கோயிலை ஏன் சொன்னான்னா, எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு, கோயிலில் தான் அடங்கியிருக்கு. நான் ரொம்ப வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சாலையை விரிக்கணும்னா, அந்த காலத்துலலாம் அந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒதுக்கி சாலையை போடுவாங்க. இப்போ கோயிலே அடித்து தூக்கிடுறாங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு விநாயகர் கோயில் இருந்து உடச்சி எடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் சமுதாய கோயில் இருந்தது, ஒரு கோயில் இருந்துச்சு. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, அது ஒரு கோயில் இருந்த இடம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமான கோயில். அந்த கோயிலே அடித்து தூக்குனாங்க. அப்போ மனித இனம் என்ன இடத்துக்கு வருதுன்னா, இறைவனுக்கு முதன்மையா மனிதனுக்கு முதன்மையானா, அன்றைக்கு இறைவனுக்கு முதன்மை, இப்போ இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். முதல் கான்செப்ட் அதுதான். எதற்கு தடையாக இருக்கக்கூடாது? சமயம் சார் விஷயங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதில் கோயிலை ஏன் சொன்னார்னா, கோயிலுக்குள்ளே எல்லாமே அடங்கிறது. கோயிலுக்குள்ளே என்ன செய்கிறது? எல்லாமே அடங்கிறது. கோயிலுக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் இடித்தல்ங்கிறதுல அடங்கிடுது. அதில் சொல்கிறார். கோயிலை இடிக்க ஒருத்தன் ஆசைப்படுறான் அப்படின்னா,
அது என்ன வினை? என்ன வினை? தீவினை. தீவினை காரணமாக அவன் நினைக்கிறான். இறைவன் அதுக்கும் உதவி செய்கிறார். அவர் வீட்டை இடிக்கிறதுக்கு அவரே உதவி செய்கிறார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இறைவன் அதுக்கும் உதவி செய்கிறார். உதவி செய்து அப்படி செய்வதன் மூலம் அவனுடைய எந்த மலம் வலிமை இழக்கிறது? ஆணவ மலம் வலிமை இழக்கிறது. அவனுடைய ஆணவ மலம் வலிமை இழக்கிறது. அந்த ஆணவ மலம் வலிமை இழந்த பிறகு அவன் யாரா மாறுறான்? அதுக்கு பிறகு இறைவனை வணங்குபவனாக மாறுகிறான். நோக்கம் அதுதான். அவரை வணங்க வைக்கிறதுக்கு, அவர் கோயிலையே இடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். நீங்கள் அப்படி சுற்றி வரணும். ஆமாம், தன்னை வணங்க வைப்பதற்கு, தன்னுடைய கோயிலையே இடிப்பதற்கு யார் உதவுறா? அங்கே சுற்றி வந்தீங்கன்னா தான் அந்த கான்செப்ட் முடிவு பெறும். இல்லைன்னா 10 பாயிண்ட் இருக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? இப்படி முடிச்சு வைக்கணும். அவன் பக்குவப்படுவதற்காக தன்னை கோயில் இடிக்கிறதுக்கும் சம்மதிக்கிறார். சாமி நோக்கம் என்ன? கோயில் போனால் பரவாயில்ல, அவன் பக்குவப்படணும். இப்படி கூட சாமி யோசிச்சிருக்கா. நீ அப்படியே ஒன்றுக்காம மட்டையாக போயிட்டு போ, அதுக்கு நான் ஏன் கோயிலை இழக்கணும்னு யாரும் நினைக்கல. ஒரு உயிர் பக்குவப்படுவதற்காக கோயிலை இடிப்பதற்கு கூட இறைவன் உதவுகிறான்னு இது வேறு கோணத்தில் பார்க்கணும். இவனை திருத்தினா என்ன ஆகுவான்? இவனை திருத்தின பிறகு இவன் யாராக மாறுவான்? சரி, திரும்ப எதுக்கு வருவான்? கோயிலில் வழிபாடு செய்கிறவனா வருவான். இதே பன்னீரண்ணா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா சொல்லுவார், முதல்ல கடவுள் மறுப்பில் இருந்தவர். ஆமாம், நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவார். முதல்ல பெரியார்காரங்க கூட சுத்தினவர். தமிழ்நாட்டில் அவர் போகாத கோயிலே கிடையாது. கோயிலுக்கு போகிறது எதுனா, கோயிலுக்கு முன்னால் மீட்டிங் போட்டு சாமியை திட்டிட்டு கோயில் வாசலில் படுத்துக்கிடுறது. கோயிலுக்குள்ளே போகிறது கிடையாது. அதுக்கு பிறகு நிறைய கோயிலுக்கு போக ஆசைப்பட்டார், சாமி போக விடலை. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னது அண்ணன் இந்த இடம் கூட வகுப்பில் சொன்னார்ல, ராஜம்மாள் கூட போவேன், நீ திடீர்னு கூப்பிட்டு போவாங்க, நீ இங்கே வாம்பாரு, உடனே போவேன், கோயிலுக்கு போனார்ல. அது அந்த ராஜம்மாளுடையனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கேட்டு பாருங்க, நான் சொன்னதே இல்லை. கடவுள் மறுப்பு கனியூர், அதுக்குன்னே ஒன்றுக்காமல் போனது கடவுள் மறுப்பு பேசி தானே. எந்த ஊர்? கனியூர். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் கடவுள் மறுப்பு இதில் இணைக்கணும். கோயிலை சொல்லலை. கடவுள் மறுப்புங்கிறது எதை இடிக்கிறதுக்கு சமம். எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பேஷண்ட்டெல்லாம் டாக்டர் வேண்டாம்னு சொன்னாலும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் இடிக்க தானே செய்யணும். நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சிங்கன்னா தான் பாடங்கள் புரியும். வெறுமனே கோயில் இடிப்பு மட்டும் எடுக்கக்கூடாது. கோயில் சார்ந்து, கோயில் இடிப்புன்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு கோயிலை இடிக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணுவோம். அது சார்ந்தது கோயிலை கூட்டுற அம்மாவுக்கு வேலை கிடையாது, இந்த கோயில் அர்ச்சகருக்கு வேலை கிடையாது, கோயிலுக்கு மாலை கட்டுறவனுக்கு வேலை கிடையாது, கோயிலுக்கு தேங்காய் கொண்டுறவனுக்கு வேலை கிடையாது, பிரசாதம் சமைக்கிறதுக்கு வேலை கிடையாது. இது அவ்வளோ அதில் வழிபாடு செய்கிற மார்க்கிகள். இப்போ நாம் சரியை மார்க்கிகள் கிடையாது, ஞான மார்க்கிகளுக்கு வேலை கிடையாது. அதுக்கடுத்து யாராவது சிலர் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. இது எல்லாம் மைனஸில் போய் அதான் எதை கையில் எடுத்தார்? கோயில் இடிக்கிறதுங்கிறது எடுத்தார். சரியா? இதில் ரொம்ப புரிய வேண்டிய பாயிண்ட் இந்த ஒன்று தான். கோயிலை இடிக்க சம்மதிச்சதே அவன் திரும்ப எங்கே வர்றதுக்கு? கோயிலுக்கு வர்றதுக்கு. அவனை கோயிலுக்கு வர வைக்கிறதுக்கு கோயிலை இடிக்க சம்மதிக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் இறைவனுடைய பெருமை. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. குருவே நமச்சிவாய குருவே, திருவாவடுதுறை நமச்சிவாய குருவே. ஞானம் தேடுபவருக்கு ஞானத்தை காட்டுவாய். அந்த ஞானத்தை கடைபிடிப்பவருக்கு அருள் கொடுப்பாய். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, அழகான இடம். ஞானம் யாருக்கு வேணாலும் வருங்க, கடைபிடிக்கிறது வராது. அதை கடைபிடிப்பவருக்கு அருள் கொடுப்பாய். அடுத்த பத்தி, இதை கடைபிடிக்காமல் ஆணவமலத்தின் வழியில் செல்லுபவருக்கு வினைகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை கூட்டு வைப்பார், அதிகமாக கொடுப்பார். வினைகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். இந்த மந்திரத்தில் திரும்பிட்டார். இந்த மந்திரத்தில் முக்கியமான கேள்வி மாறுது. அழகான கேள்வி. அடுத்த பத்தியா எழுதுங்க. கூட்டு வைப்பாய். அந்த உயிர் ஆணவமலத்தினால் இந்த பாவங்களை செய்தது. ஆனால் இறைவன் செய்தான் என்று ஏன் சொல்லுகிறார்கள்?
அந்த கான்செப்ட் ஒரு ரூட்டில் போய் திரும்பிட்டு பாருங்க. இறைவன் செய்தான் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இதுவரைக்கும் உயிருக்காக பேசுகிற மாதிரி இருந்தது. இப்போ யாருக்கு பேசுகிறாரு? இறைவனுக்காக பேச ஆரம்பிச்சுட்டு. அது இறைவன் செயல்னு ஏன் சொல்கிறாங்க? குறிப்புரை: பற்றுடையவருக்கு குணவழி விட்டு திருத்த, பற்று உடையவர்களுக்கு குணவழி விட்டு திருத்த வினைப்படி செயல்பட கருவிகளை கொடுத்து அவர்களுக்கு வினையை சேர்க்கிறாய். பின்னர் அவர்கள் செய்ததையெல்லாம் இறைவன் செய்தது என்று கூறுகிறார்கள். இப்போ ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னா இறைவன் இயக்காம எதுவும் இயங்காதுன்னா இப்போ கொலை செய்யும் போதும் இறைவன் தானே இயக்கினாரு. அப்போ கொலை செய்தது யாரு? இறைவன். அப்படி பேச ஆரம்பித்தா பேசலாம். இறைவனை பற்றி தப்பாக பேசணும்னு நினச்சா என்ன செய்யலாம்? அதுதான் இப்போ இறைவனுக்காக பேசுகிறார். அடுத்தது, எல்லாம் இறைவன் செயல் என்பது பற்றி மலத்தால் செய்கின்ற செயல் இறைவன் செயல் கிடையாது. இதே தான் அவங்களுக்கு கோயிலுக்கு வர்றவங்களை ரெண்டா பிரச்சனை இல்லை. பக்குவம் இல்லாமல் வர்றவங்க, பக்குவத்தோடு வர்றவங்க. இது அதே தான் இப்போ சொல்கிறார். அதாவது பக்குவம் உடையவர்கள் செயலுக்கு இறைவன் பொறுப்பு இல்லை, அவங்க தான் பொறுப்பு. அவங்களே தான் பொறுப்பு. அவங்களுடைய மலம் தான் பொறுப்பு. பக்குவம் உடையவர்கள் செயலுக்கு இறைவன். சண்டீசன் ஆகினார், அப்பா காலை வெட்டினார், யார் பொறுப்பேற்றுக்கிட்டா? இறைவன் பொறுப்பேற்றுக்கிட்டார். பக்குவம் உடையவங்க செயலுக்கு இறைவன் ஏற்றுக்கிடுவார். பக்குவம் இல்லாதவங்க செயலுக்கு அவங்களுடைய மலத்தினால செய்தாங்க, யாரும் ஏற்க மாட்டார். பக்குவம் உடையவரை இறைவனை செய்ய வைக்கிறார். அவர்களுக்கு யான் என்ற எண்ணம் கிடையாது. அவர்கள் தன்னை தலைவனாக நினைத்தல் இல்லை, அகப்பற்று இல்லை. அவர்களுக்கு பொருட்கள் மேல் பற்று இல்லை, புறப்பற்று இல்லை. அவர்களுக்கு வினைகள் வராது. ஆனால் பக்குவம் இல்லாதவர்களுக்கு என்ன, இது எல்லாம் உண்டு. நான் உண்டு, புறப்பற்று உண்டு. அதனால் அந்த வினைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் சேரும். யார் செய்தார்னு சொல்லக்கூடாது. இந்த பாடம் முழுவதும் 33வது மந்திரத்தில் நிற்கிறோம். ஞாபகம் வைக்க வேண்டிய செய்தி ஒன்று தான். தீய எண்ணங்கள் மலத்திலிருந்து வருது, யார்கிட்ட இருந்து வரல. அவ்வளோதான் விஷயம். இறைவன்கிட்ட இருந்து வரல. அந்த மலத்தை தேய்க்கிறதுக்காக அந்த குணவழி நடவார். குணவழி யார் நடக்கிறா? குணவழி நடவார். குணவழி நடந்து குணவழி மாற்றுவார் போல. அந்த களிநடின்னு ஒரு நூல் படித்த உலகுடை நாயனார் களிநடியில் சொல்கிற 8வது மந்திரம் தான் இதுக்கு பிரமாணம். முன்னால் சொல்லியிருக்கிறோம் அந்த மந்திரம். குணவழி நடவார், குணவழி நடந்து குணவழி மாற்றுவார் போல. அவங்க ரூட்லேயே அவங்க போகிறோம். இப்போ உங்கள் மகனுக்கு உங்களால் 15 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுக்க முடியும். உங்கள் பேரனுக்கு அல்லது உங்கள் மகனுக்கு, அவனுக்கு 3 வயசு ஆகுது. அவனுக்கு இது 15 லட்ச ரூபா கார் அப்பா கிட்ட இருக்குது, இந்த கார் உனக்கு நீயே வச்சுக்கன்னு சொன்னால் அவனுக்கு புரியுமா? அவன் அதை வச்சு என்ன பண்ணுவான்? அவனுக்கு தேவை பொம்மை கார் தான். அப்போ நீங்கள் என்ன கார் தான் வாங்கி கொடுக்கணும். அதுதான் குணவழி நடவார். அவனுக்கு அது புரியாது. அவனுக்கு நீங்கள் அந்த பொம்மை காரை வாங்கி கொடுத்து தான் அவனை எந்த காருக்கு கொண்டு வர முடியும், ஒரிஜினல் காருக்கு கொண்டு வர முடியும். அது வேஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. அதுதான், அதே தான் இறைவன் செய்கிறது. அந்த தெரிய வைக்கிறது வரைக்கும், இது பொம்மை காரு ஒரிஜினல் கார் போதும் தெரிய வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பொம்மை ரூட்டில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அதை தான் இறைவன் அதுக்கும் துணை நிற்கிறாரு. இப்போ அதை பார்த்து நாம ரியாக்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? என்ன ரியாக்ஷன்? கோயில்ல சமயத்தை தடுக்கிறாங்க, அப்போ இறைவனே அனுமதிக்கிறாரு, நம்ம விட்டுறணுமா? இல்லை
அப்படி கிடையாது. அந்தந்த உயிர் கடமையும் அந்தந்த உயிர் செய்து தானே ஆகணும். அந்தந்த உயிர் கடமையும் அந்தந்த உயிர் செய்யும். ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் ஒரு வேலை வச்சிருப்பார். அந்த வேலையை நாம் செய்யணும். செய்யத்தக்க செய்யாமல் யானுங்கடுங்கிறார் வள்ளுவர். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் தப்புங்கிறார். செய்யத்தக்க செய்யாமல் யானுங்கடும். இப்போ நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இப்படியே இருந்தால் நம்ம பேசாமல் இருந்தால் எப்படி அப்போ நம்ம கெட்டது பண்ணோம்ல ஆயிரும். நம்முடைய வரவு செலவுகளை கேள்வி பண்ணாங்க, நம்முடைய நிர்வாகத்தை கேள்வி பண்ணாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம தப்பு செய்த நம்ம தனி மனித ஒழுக்கத்தை சொன்னாங்க. அதெல்லாம் சாமி இருக்கிறாரு, வாங்காமல் ஒரு நாள் யாரும் தப்ப முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணாதீங்கன்னா நம்ம செய்த மாதிரிலாம் ஆயிரும். இதே வகுப்பில் தான் நான் கேட்டேன், நான் ரியாக்ஷன் பண்ணலைன்னா என்னுடைய மகன் எப்படி என்னை நம்புவான்? அப்போ அமைதியாக இருக்கிறார், அப்போ தப்பு செஞ்சிருப்பாரோ? யோசிப்பானல்ல. என்னுடைய மனைவி என்ன நினைக்கும், மருமகள் என்ன நினைக்கும்? நான் உண்மையாக இருக்குங்கிறத பேசினா தானே தெரியும். நமக்காக பேச வேண்டியவங்கெல்லாம் தேவையில்லாதவங்களுக்காக பேசுனாங்க. நமக்கு ஏற்பட்ட இழப்பை எங்கேருந்து வந்ததுன்னா மாணவரும் பேசி கொண்டதுனால தான். மாணவரும் ஆசிரியரும் பேசுகிறதுனால ஒரு நாளும் பிரச்சனை வராது. டாக்டரும் நோயாளியும் பேசுகிறதுனால பிரச்சனை வராது. பேஷண்ட்டும் பேசும்போது தான் பிரச்சனை வரும். உனக்கு என்ன கலரில் மாத்திரை கொடுத்தாங்க, எனக்கு சேப்பு, எனக்கு என்னடா டெய்லி பச்சை கலரில் கொடுக்குறாரு, மாத்திரையை மாற்றிக்கலான்னு மாற்றிக்கிட வேண்டியதுதான், மாற்றி சாக வேண்டியதுதான். புரியுதா? இந்த டாக்டர் இப்படி தான்டா, டெய்லி 6 மணிக்கு வருவார், 7 மணிக்கு வருவார். அவர் காசு ஆசை வெறி பிடிச்சி அலைகிறாரு. அவர் வேறு ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வருவார்டா. நம்ம எந்திரிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம், பக்கத்தில் படுத்துருக்கிறவன். அப்படி போனவங்க நிறைய பேர் வகுப்பை விட்டு. காலனிக்காரங்களாம் அதில் உறுதியாக இருந்தாங்க. இருந்ததுனால நீ பாடம் கேட்குறாங்க, நானும் உறுதியாக இருக்கிறேன். நான் ஒன்றும் எந்த நிர்வாகம் போனாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பாடம் கேட்க ஆள் வேணும், பாடம் கேட்குறதுக்கு இடம் வேணும், நான் பேசும்போது கேட்க 2 பேர் வேணும், அவ்வளோதான். அவங்க அவ்வளோதான். எதுக்கு நான் அதை பற்றி அசரவே இல்லை. தனி ஆளாக நின்னேன். நம்முடைய திருமுறை வகுப்பில் நீங்கள் இது சம்மந்தமாக புகார் கொடுங்க, நாங்கள் எல்லோரும் கையெழுத்து போடுறோம். நாங்கள் யார்ட்டையும் நான் கையெழுத்து கேட்டேன்னா, யார்ட்டையும் கையெழுத்து கேட்கலையே. அந்த நிலைமை முதல்ல நெருங்கும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நெருங்கும்போது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. நான் வெளியே போகிறேன் அப்படிங்கும்போது தான் பிரச்சனை பெருசாகி அந்த பிரச்சனையை அப்படியே கீழே விட்டாங்க. எனக்கு எல்லா வகையான போராட்டங்களும் தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ரியாக்ஷன் பண்ண தானே செஞ்சேன். நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்காக சொல்கிறேன். என்னுடைய ரியாக்ஷனை பண்ணதுனால தான் நம்முடைய வகுப்புகளை காப்பாற்ற முடிஞ்சு. எதுக்குனாலும் நாம் ரியாக்ஷன் பண்ணணும். ஆமாம், ரியாக்ஷன் பண்ணலைன்னா மாட்டேன். அரசியல்வாதி எதுக்கு டெய்லி அறிக்கை விடுறான்? ரியாக்ஷன் பண்ணலைன்னா இவன் சொன்னதெல்லாம் உண்மையாயிரும். தன்னிலை விளக்கம்னு கொடுக்குறானல்ல அரசியல்வாதி. அதேமாதிரி நம்மளுக்கும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டிங்கன்னா வாயை திறந்து தான் ஆகணும். அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாயில் கட்டி விட்டுருவான். வாயில் நல்லா ஒரு வேஷ்டியை கட்டி விட்டுருவான். துண்டை கட்டினா கூட அவுத்துடலாம். வேஷ்டியை ஒரு 10 சுற்றி பின்னால் முடிச்ச போட்டுருவான். அன்னைக்கு நம்ம போராடினதுனால தான் நம்ம வகுப்பை காப்பாற்றணும். திருமுறையை காப்பாற்ற முடிஞ்சுது, சித்தாந்தத்தை காப்பாற்ற முடிஞ்சுது. இன்னொரு வகுப்பை எங்கே போட முடிஞ்சுது? சோமார்பேட்டை போட முடிஞ்சுது. ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்க, அவங்க ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. எனக்கு இதில் நம்ம ஊரில் 28 வருஷம் அனுபவம். எனக்கு அறிவுரை சொல்கிறவருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கணும்? 29 வருஷம் இருக்கணும். இல்லை, எந்த அனுபவமும் இதில் இல்லாமல் எனக்கு அறிவுரை சொல்லி என்ன பிரயோஜனம்? இது சுற்றி எங்கே போய் நிற்கும், எதில் அடிக்கும், எதில் இடிக்கும், யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு ரிசல்ட்டே கிடையாது, இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உள்ளே இல்லை, வெளியே போகிறேன், ஜெய்சி வெளியே போகிறான்னு சொல்லுங்க அப்படின்னு. அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆமாம், எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்குது. காந்தி இருக்கிறார், அகிம்சை இருக்குது. யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். யாரும் தப்பிக்க முடியாது. தற்காலிகமாக வேணால் என்ன செய்யலாம், தப்பிக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் கேட்குறது என்னென்னா, எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணணும். இந்த ஊருக்கு எங்கள் ஊருக்கு என்ன வித்தியாசம்னா, திருநெல்வேலி மதுரைக்கு அங்கே என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு மதுரையா? எந்த ஊர்? திண்டுக்கல். அது மதுரையோட சேர்ந்தது தான். மதுரைக்கு அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே வாயை திறப்பாங்க தப்புன்னா, இங்கே வாயை மூடிடுவாங்க. அதான் பிரச்சனை. அதனால தான் இங்கே நாங்கள் தொழில் பண்ண முடியல. புரியுதா? பேசுகிறவன் கெட்டவன். இந்த மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில் பேசுகிறவன் தான் நல்லவன். வாயை திறந்து இப்போ படிச்சுன்னு பேசிட்டானா நல்லவன். ஓப்பனாக பேசும்பாங்க எங்கள் ஊரில். அதுதான். அப்படி ரியாக்ஷன் பண்ணணும். யாரும் நமக்கு வழிகாட்டியோ அவர் கூட வலுவாக நிற்கணும். எல்லாரும் கூட நிற்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை நிச்சயோட வாழக்கூடாது. அதனால் ஒரு இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயம்னா, ஒரு சண்டீச நாயனார்கிட்ட விண்ணப்பம்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். 16 விண்ணப்பங்கள் இருக்குது சண்டீச நாயனார்கிட்ட. சிவனுக்கு எதிரான எதையும் பொறுத்து கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். காமாட்சி அம்மன் என்ன சொல்லுது?
காமாட்சி அம்மன் வந்து சிவநிந்தையை நீங்கள் ஏற்க வேண்டாம். உங்களை யார் நிந்திச்சாலும் போட்டு தள்ளிடுங்க. மன்னிக்க வேண்டான்னு கேட்குது. யாருக்கிட்ட? உயிர்களுக்காக நிறைய விண்ணப்பம் வைக்குது காமாட்சி அம்மன். அதில் ஒரு விண்ணப்பம், உனக்கு எதிராக தப்பு செஞ்சால் நீங்கள் தண்டிச்சிருங்க, நான் தலையிட மாட்டேன்னு சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து நம்ம கடமையை நம்ம செய்யணும். சைவத்துக்காக எத்தனை பேர் நம்ம சாக வேண்டாம், பேசவாது வேணும். சைவத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க. புகழ்ச்சோழங்கிற நாயனார் அவருடைய போரில் ஒரு சிவனடியார் கொல்லப்பட்டுடுறார். இவங்களையெல்லாம் கொண்டவனு தலையை கொண்டு வந்து காட்டுறான். தலையை பார்க்கும்போது ஒரு சிவனடியாரையும் கொண்டிருக்கானுங்க. சிவனடியாருடைய சடை தெரியுது. என்னுடைய வீரர்களால் ஒரு சிவனடியார் இறந்துருக்காருன்னு அந்த தலையை கையில் வச்சுக்கிட்டு நெருப்புல இறங்கி உயிரை விட்டுட்டார் புகழ்ச்சோழ நாயனார். கரூர் நம்ம கரூரில். அப்படி யாரையும் நாங்கள் சாக சொல்லலையா? ஆனால் என்ன செய்யுங்கிறோம்? சத்தியத்தை பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். தர்மத்தை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்கன்னு சொல்கிறோம். சொல்லணும், வாயை திறக்கணும், சத்தியத்தை வாய் திறந்து சொல்லணும். செய்யத்தக்க செய்யாமையானுங்களும் செய்ய வேண்டியதை செய்யலைன்னாலும் கேடு வரும் வள்ளுவர் சொல்கிறார். அதனால் இதில் வந்து இந்த மந்திரத்தில் இந்த அளவில் பார்க்கணும். அப்படியே நம்மளை குறை சொல்கிற மாதிரியே குறை சொல்லி யார் பக்கம் திரும்பிட்டாரு? அவரே இந்த பாடத்தை என்ன முறையை தான் நடத்திட்டு இருக்கிறாரு. குணவழி நடவார். பாடத்தை நடத்துகிற ஆசிரியரே குணவழி நடக்காத நம்ம குணவழியே யாரை குறை சொல்கிற மாதிரி சொல்லி அப்படியே திரும்பிட்டார். கடைசியில் தப்பு யார் மேலே தான்? ஓ மேலே தான், யார் மேலே கிடையாது அப்படின்னு திரும்பிட்டார். அவரே பாடத்தை அந்த ஃபார்முலாவில் தான் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த பகுதி பார்க்கலாம். திருவாசகத்தை எடுக்கிறது விட வேற என்ன இருக்கு? தேவாரத்தை ஒரு தண்ணி தேவாரம் எத்தனாவது பதிகம்? தேவார பதிகை எண்